Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 29 verses 1 to 4. ஸோ Proverbs 29வது அதிகாரம் அதில் 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக இதில் வந்து சாலமன் எதை பற்றி பேசுகிறாருன்னா, நம்மளுக்கு இருக்க அந்த ஸ்டப்பன் நேச்சர், அதாவது அந்த பெருமைன்னு வச்சுக்கோங்க. பெருமை இல்லைன்னா அந்த ஒரு கெட்ட திமிரன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பற்றி பேசுகிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்டப்பன்னஸ் இருக்கிற இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுவும் சொல்லாத. நம்ம பண்ணுறது தப்பாக இருந்தாலும் மற்றவங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டப்பன்னஸ் இருந்தால், அந்த திமிர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை கண்டுக்க மாட்டோம், அதை கேட்க மாட்டோம். ஸோ சாலமன் அந்த மாதிரி ஆட்களை பற்றி தான் சொல்கிறாரு. அது சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அவங்களால நிறைய பாதிப்பு, அந்த மாதிரி ஆட்களை இஸ் நாட் ரிலையபிள்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் எதை வச்சு சொல்லி முடிக்கிறார், ஒரு நாட்டுக்கே அந்த மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இருந்தால் அந்த நாட்டுக்கே ஒரு பாதிப்பு வரும். அது இட் வில் corrode the nation from within. அந்த நாட்டுகள் உள்ளேருந்தே என்ன பண்ணுவாங்க, அவங்க அழிப்பாங்கன்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற அதிகாரம் வந்து verse 1. ஸோ Proverbs 29 verse 1 it says, whoever remains stiff-necked after many rebukes will suddenly be destroyed without remedy. நான் சொல்கிறேன், whoever remains stiff-necked after many rebukes will suddenly be destroyed without remedy. ஸோ வெரி சிம்பிளாக இங்கே நம்ம டேக்அவே என்னென்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். நான் நிறைய வாட்டி சொன்னதே ஒரு ரிமைண்டர், டு பி ஹியூமன் இஸ் டு வேர். மனிதனாக இருந்தால் தப்பு பண்ணுறது ஒரு இயல்பான விஷயம் தான், இட்ஸ் அ நேச்சுரல் திங், சரியா? ஸோ எல்லாருமே நம்ம தப்பு பண்ணுவோம். ஆனால் அந்த தப்பு பண்ண போது நம்ம எதையும் எப்படி இருக்கணும்னா, அந்த தப்பை ஏற்றுக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த தப்பை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம மாற்றிக்கணும். அந்த மாதிரி ஒரு இதயம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த திமிரு இல்லை, நான் பண்ணதே திரும்பி தான் பண்ணுவேன்னு இருந்தால் நம்ம இதயத்தில் அது என்ன பண்ணும், நம்மளுக்கு கெடுதலும் நம்மளுக்கு அழிவு கொண்டு வரும்னு இங்கே சாலமன் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அவர், நம்மளுக்கு அந்த தாழ்மை இருக்கணும். தப்பு பண்ணால் அந்த தப்பை ஏற்றுட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை கரெக்ட் பண்ணணும் என்ற அந்த நோக்கம் இருக்கிற இதயம் வேணும்னு சாலமன் சொல்கிறாரு. அந்த திமிர் இருந்தால், அந்த தப்பு பண்ணதை ஏற்றுக்க மாட்டேன், அந்த திமிர் இருந்தால் என்ன பண்ணணும், நம்மளுக்கு அழிவு கொண்டு வரும்னு சாலமன் ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னா, நீங்கள் வந்து ஒரு வண்டி வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு வண்டி, இப்போ உங்களுக்கு ஒரு கார் இல்லை பைக் இருந்தால் எப்போவுமே என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு சர்டன் லிமிட்டு போயிட்டோன்னே, இல்லை கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு கொஞ்சம் வருஷங்கள் ஓட்டிட்டு திடீர்னு என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல லைட் எரியும். அதாவது என்ஜின் லைட், செக் என்ஜின் லைட்டு இல்லைனா பேட்டரி லைட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு எரியும். அந்த மாதிரி எரிஞ்சால் நார்மலாக என்ன சொல்லுவாங்க மேனுஃபேக்சருங்க, அதாவது நீங்கள் வந்து அந்த வண்டியை வந்து சர்வீஸ் விட்டு செக் பண்ணணும். ஏன்னா ஏதோ பிரச்சனை இருக்கலாம், அதனால தான் அந்த லைட்டு எரியும். இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் அந்த செக் என்ஜின் லைட்டு இல்லை செக் பேட்டரி லைட்டு வந்து உங்களுக்கு எரியும், சும்மாலாம் எரியாது, சரியா? ஸோ நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஓகே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு இல்லை ஏதோ ப்ராப்ளம் இருக்குது தெரிஞ்சோடனே என்ன பண்ணுவீங்க, நீங்களும் போய் வண்டியை செக் பண்ணுவீங்க, இல்லை மெக்கானிக்கிட்ட கொண்டு போவீங்க. அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் கொண்டு போகாமல் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும், வண்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகும். நீங்கள் சர்வீஸ் கொடுத்துருந்தா எவ்வளோ ஆயிருக்கும் காசு, ஒரு பைக்குனா ஒரு 2000 ஆயிருக்கும், இல்லை 3000 ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து லைட்டு தான் எரியுது, பரவாயில்ல எரியட்டும்னு இன்னும் ஓட்டி இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வீஸ் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உங்கள் என்ஜின் கோரோட் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை உங்கள் பேட்ரி ஃபுல்லாக அன்ரிலையபிளாக இருக்குது, இல்லைனா உங்களோட கோர் பார்ட்ஸ் ஏதோ வண்டியில் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன இருக்கும், நீங்கள் அப்போ கொடுத்துருந்தா 2000-3000 ஆயிருக்க சர்வீஸ் சார்ஜ், இப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு 30,000-40,000 இல்லை யாருக்கு தெரியும், அதுக்கு மேலே, டிபெண்டிங் ஆன் த பார்ட். அந்த எந்த வண்டியோட பார்ட்டுன்னு தெரியாது, அதை பொறுத்து அவ்வளோ விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ண போது முதல்ல என்ன பண்ணிக்கணும், அந்த திருத்தத்தில் ஏற்றுக்கணும், அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம திரும்பி பண்ண அது நம்மள என்ன பண்ணும், உள்ளேருந்து அந்த அழிவு கொடுக்கும். இப்போ நம்ம அந்த பாட்டு உடஞ்சது தெரிஞ்சோடனே என்ன பண்ணுவோம், மெக்கானிக்கிட்ட போய் சரி பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க தப்பு யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு சுற்றி காட்ட போது நம்ம என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்காமல் நம்ம வந்து அதை கண்டுக்காமல், அந்த லைட்டை கண்டுக்காமல் இருந்த மாதிரி அவங்க சொல்கிற கரெக்ஷன் ஏற்றுக்காமல் இருந்தால் என்ன ஆகும், டைம் ஆக இறுதியில் நம்ம தான் என்ன பண்ணுவோம், பெரிய விலையை கொடுக்கணும். தட் இஸ் வாட் சாலமன் இஸ் சேயிங். அண்ட்
அது நிறைய பேருக்கு நடக்கிற விஷயம்னா, நம்ம திரும்பி சொல்கிறேன், நம்ம மனுஷனாக இருந்தால் we will sin. அது நம்மளுக்கு இருக்க அந்த சின்ஃபுல் நேச்சர், நம்ம பாவம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆனால் சாலமன் நீங்கள் நம்மளுக்கு என்ன சொல்கிறார், நீ பாவம் பண்ணுவேன்னு தெரியும், ஆனால் ஒரு வழி பண்ண போது நீ என்ன அந்த திமிரு இல்லாமல் அந்த தாழ்மையோட மற்றவங்க சொல்ல போது அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். that will help you move forward in your spiritual life. So that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given us, Lord, as we go about our day today, Lord, I ask you to give us a heart that is humble. I ask you to give us a heart that is teachable, and I want you to give us a heart that is caring, and that acknowledges when it receives correction, and that takes it to heart, and that puts it in force. That I want you to give us a heart that just doesn't ignore these mistakes that I make, the corrections that I get, but it takes it to heart, applies it, and then it helps us to further your glory and further you in our spiritual walk. All of this in Christ's name I pray. Amen.